சேப்பாக்கம் கலைவாணர் அரங்க வளாகத்தில் நகைச்சுவை மன்னர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் என்று அழைக்கப்பட்ட கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தமிழ் திரையுலகின் நகைச்சுவை மன்னராக வெற்றி வாகை சூடியவர். குறிப்பாக நகைச்சுவையை திகட்டாத கருத்துக்களால் வழங்கி மக்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்க வைக்கவும் செய்திருந்தார். இவருக்கு சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்க வளாகத்தில் நகைச்சுவை மன்னர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களினுடைய அந்த புதுப்பிக்கப்பட்ட திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கே.என். நேரு, ஏவாவேலு, தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன் மற்றும் சாமிநாதன், சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் மற்றும் நடிகை சச்சு, நடிகர்கள் கருணா, ஸ்போர்ட்ஸ் வெங்கட், அஜய் ரத்தினம், சரவணன் உள்ளிட்டவர்கள் மற்றும் என்.எஸ். கிருஷ்ணனுடைய குடும்பத்தினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று திருவுருவ சிலையை திறந்து வைத்த பின்னர் அதற்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் திரையுலகில் சார்லி சாப்ளியாக விளங்கியவர் என்.எஸ். கிருஷ்ணன். அவருடைய நினைவு கூறும் வகையில் அவருடைய திருவுருவ சிலை என்பது தற்போது 50 லட்சம் மதிப்பீட்டில் தற்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. காயத்ரி, இப்போ இந்த புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வளாகம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வைக்கு அனுமதிக்கப்படுமா? தற்போதைய நடைமுறை என்ன? சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கம் அப்படிங்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அந்த அரங்கமாக இருக்கின்றது. அந்த அரங்கத்தினுடைய வளாகத்தில் தான் தற்போது என்.எஸ். கிருஷ்ணனுடைய அந்த திருவுருவ சிலை என்பது தற்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அந்த திருவுருவ சிலையை பார்ப்பதற்கு அனுமதி என்பது இருக்கின்றது. நிகழ்ச்சி நடைபெறும் நேரங்களில் மக்கள் அதிகமாக வருவார்கள். அதை பிறகு மற்ற நேரங்களில் அந்த சிலையை பார்ப்பதற்கு மக்களுக்கும் அனுமதிக்கப்படுகின்றது. நன்றி லிபிகா, கூடுதல் தகவல்களுக்காக.